மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, முன்பாகவே அறிவித்துவிட்ட காரணத்தால் தான் இந்த கேள்வி எழுகிறது. இந்த கேள்வியில பணம் ஒதுக்க முடியுமா? ஏற்கனவே தீட்டப்பட்டு பணம் இந்தந்த பகுதிக்கு இது ஒதுக்கப்பட்டு இப்போ புதிதாக இருப்பது வராண்டில் தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர புதிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பாக அதை அறிவித்தால் எந்த கேள்வி இருக்காது. அதில் அமைச்சர் பதிலுரைக்கு முன்பாக இதே நிலைமை தானே? இல்ல இல்ல, அப்புறம் கேட்க முடியாதுல்ல, உறுப்பினர்கள் கேட்க முடியாதுல்ல. இல்ல இருந்தாலும் கிடைக்க இல்ல கேட்கறதுக்கு கேள்ல உறுப்பினர் கேட்பதற்குரிய வாய்ப்பையும் இது உருவாக்கி தருகிறது என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த வகையில் நம்முடைய சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறு ஆய்வுகளுக்கு அடிப்படையிலே தேவைக்கேற்ப இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது உறுப்பினர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலே பரிசீலனை செய்து முதலமைச்சர் அவர்களிடம் ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும். உறுப்பினர் ராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடிப்படை கல்வியே மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூகத்தில் கொஞ்சம் உட்காருங்க. பழைய குறிப்புகள், அதாவது இந்த சட்டமன்ற பேர் அலுவலகத்தின் நூலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா 52ஆம் ஆண்டில் இருந்து என்னென்ன மாதிரி விவாதங்கள்லாம் நடந்திருக்குது, அமைச்சர் பெருமை எப்படி பேசியிருக்கிறார்கள், என்ன பதில் வந்திருக்கிறது, கட்சி மாச்சரியங்களை மறந்து யார் என்ன பேசியிருந்தால் எப்பொருள் யார் யார் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பை நான் நேற்று படித்துக் கொண்டிருந்தேன். அதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த பேசுகிற போது ஆளுங்கட்சி எப்படி இருக்க வேண்டும், எதிர்கட்சி எப்படி இருக்க வேண்டும் பற்றி பேசிய குறிப்பு எனக்கு பிடித்திருந்தது. என்ன சொல்கிறார் என்றால், இடையிடையே அமைச்சர்கள் குறுக்கிட்டு விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தின்பால் எத்தகைய எதிரொலி ஏற்படும், எத்தகைய நிலைமைகள் உருவாகும், ஆகவே அந்த கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது நல்லதல்லவா என்றெல்லாம் எண்ணி பார்த்து அந்த கருத்துக்களை சொல்வதுதான் சிலாக்கியமான ஒன்று என்பதை உணர்ந்து நான் அறிந்த வரையில் என்னுடைய வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் கடைபிடித்து வருகிறேன். அதைத்தான் இந்த சட்டப்பேரவையிலும் கடைபிடித்து வருகிறேன். இந்த சட்டமன்ற பேரவையில் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன, விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவை என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கே குறித்து பேசி மறுபடியும் அதே நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நான் இங்கே ஏற்படுத்த விரும்பவில்லை. அந்த நிகழ்ச்சியெல்லாம் மறந்துவிட்டு நாம் குடி செல்லுகின்ற புதிய இடத்திலாவது அந்த நிலைமை இல்லாமலும் நாட்டை பற்றிய நினைவு, மக்களை பற்றிய நினைவு, இவைகளோடு நம்முடைய பணியை அங்கே தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று தன்னுடைய உரையிலே புதிய வளாகத்தில் செயல்பட உள்ள சட்டமன்றத்தின் பாரம்பரியத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு நினைவு கூர்ந்ததை இங்கே நான் குறிப்பிடுவது எல்லோருக்கும் அவசியம் என்று நான் கருதி அதை மனதிலே வைத்து மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது சொல்லுகின்ற கருத்துக்கள் மாண்புடையதாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் மக்கள் நலன் விரும்புவதாகவும் இருக்கக்கூடிய கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற அந்த பாங்கினை கடைபிடித்து ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாகவே நீங்கள் உறுப்பினர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு அமைச்சர் நிச்சயமாக கடைபிடிப்பாங்க. இப்போ நான் சொல்வது அனைத்து உறுப்பினர்கள் என்று சொல்லுகிற போது அமைச்சர்கள் உள்ளடக்கியதாகத்தான் நான் சொல்லுகின்றேன். அனைவரும் அதை கடைபிடிப்பார்கள். மாண்பு உறுப்பினர் ராஜ் அவர்கள் நீங்கள் பேச தொடங்கலாம்.